ராதே, நீ எதுக்கு இப்ப இப்படி உட்காந்துட்டு இருக்க? ராதே, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்கடி போன? அப்படின்னா எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். ஷாப்பிங்க்கு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன்ல, அதான் சொன்னேனே. ஷாப்பிங் போனியா? ஆ, அப்ப ஏதாவது பொருள்லாம் வாங்கியிருப்ப. அதெல்லாம் எங்க இருக்கு? ஆ, அத நான் அம்மா வீட்லயே மறந்து வச்சிட்டேன். அப்படியா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையாங்க? ஆக்சுவலி நான் அம்மா வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு சுத்தமா பசிக்கல. ஒரு வேலை பண்ணு, நீ உனக்காக நீ ஏதாவது சமைச்சிக்கோ, வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, டயர்டா ஃபீல் பண்றேன். நான் தூங்க போறேன். குட் நைட். அந்த பையன் யாரு? பையனா? எந்த பையன்? அதான் அந்த பையன் கூட தெரு தெருவா ஊர் சுத்திட்டு இருந்தியே. ஓ, அவனா? அவன் என் சின்ன வயசு காலேஜ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீ அதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஒரு நிமிஷம், நீ இப்ப என் மேல சந்தேகப்படுறியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட 2-3 வார்த்தை ஃப்ரெண்ட்லியா பேசிட்டேன். அதுக்கு நீ லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. அது சரி, நான் ஏன் உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்? நான் எங்க போறேன்னு, யாரை மீட் பண்றேன், என்ன பண்றேன்னு உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நீ என்கிட்ட இதை கேட்கறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சு பாரு. உனக்கு புரிஞ்சதா? இந்தா. Cheers. வேணாம் வேணாம், போதும். ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. விக்ரம், சொன்னா please. கேளு. வேணாம் இன்னும் கொஞ்சம் வேணாம் வேணாம் வேணாம். விக்ரம். வேணும், ஏய், please. வேணான்னு சொல்றல, சொன்னா விக்ரம். கேட்க மாட்டியா? வெய் கொஞ்சம் அத. விக்ரம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன குடிக்க விடு, stupid. ஏய், நீ தாண்டி ஸ்டூபிட். இரு, சொன்னா கேளு. விக்ரம், I love you. I too love you so much. ரோஷினி, ஓஹோ, வந்துட்டியா என் செல்ல புருஷா? விக்ரம், இவர் தான் ராதே, என்னோட செல்ல புருஷன். வணக்கம் ராதே. ரோஷினி, நீ உள்ள போ. அப்புறம் நீயும் கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ, இவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் இவனை பார்ட்டி கூப்பிட்டதே நான் தான். குறுக்க வந்து பார்ட்டியை முடிக்க சொல்றது நீ யாரு? ரோஷினி, பேசாம உள்ள போ. நீ ரொம்ப அதிகமா குடிச்சிருக்க. இன்னொருத்தர் முன்னாடி அசிங்கம் பண்ணாத. அசிங்கமா? நீதான்டா என்னோட வாழ்க்கையவே அசிங்கப்படுத்திட்டியேடா. அட, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்படலையேடா. ஆனா நான் என்ன பண்றது? ஆனா எங்க அப்பாவுக்கு விக்ரம பிடிக்கலையே. அப்புறம் வேற வழி இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை வலுக்கட்டாயமா விக்ரம கல்யாணம் பண்ணியிருந்தா அப்பா ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா சேரிட்டிக்கு கொடுத்துருப்பாரு. நான் உன்னை கல்யாணம் இதுக்காக தான் பண்ணேன், ஏன்னா நீ ரொம்ப சிம்பிள். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும்னு. ஆனா
but you are strong. Don't be upset, baby. Enjoy the moment. இந்த குடி. ரோஷினி, ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட். உனக்கு சொல்லியாச்சுல உங்க மேரேஜ் ஒரு டிராமான்னு. அப்புறம் எதுக்கு குறுக்க வந்துகிட்டு இருக்க? கிளம்புடா. இவ என்னதான் காதலிக்கிறா என்ன? கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. விட மாட்டேன். விடு விடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விக்ரம் மேலேயே கை வைப்ப? என்ன? Come on baby. வரேன் பேபி. சீக்கிரம் வா பேபி. உனக்கு தெரியலையா நான் என் பேபி கூட ரொம்ப பிஸியா இருக்கேன்னு? ஈரமான உதடு. உருகுதே உருகுதே. ஏன் இவ்ளோ லேட் பண்ற? சாரி பேபி. விக்ரம். டேய் விடுடா போதும். விடுன்னு சொல்றேன்ல. டிவோர்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இனி என் பேருக்கு வராத வரைக்கும் எக்காரணத்துக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். இல்லனா நீ ஒரு வேலை பண்ணு, எங்க அப்பாவை என்னோட வழியில இருந்து எடுத்துரு. அப்போ அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சந்தோஷமா உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ பொண்ணுங்கிற பேருக்கு அவமானம் ஏற்படுத்திட்டியடி. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் எப்போவும் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்.
ஓகே, பண்ணாத. டிவோர்ஸ் உனக்கு தான் வேணும்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் இது உனக்கு சம்மந்தப்பட்டது. உனக்கு தான் என்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும், எனக்கு ஒன்றுமே இல்லை. உருகுதே மருகுதே உன்னைத்தானே.